அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை குறித்து நல்ல எண்ணம் கொண்டவர்களாக இருக்கும்போது தேவன் அப்படிப்பட்டவராகவே நமக்கு வெளிப்படுவார். நம்ம அநேக காரியங்களை அறிந்திருந்தாலும் சில காரியங்களிலே தோற்று போனவர்களாக காணப்படுகிறோம். காரணம், தகுந்தபடி செயல்பட தவறி போகிறபடியா. எலியா, அவனை குறித்து யாக்கோபு என்கிற பேராசிரியர் சொல்லும் போது சொல்லுகிறார், எலியாவும் நம்மை போ பாடுள்ள மனிதன். வாசிங்கள். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும். நம்ம நினைப்போம் எலியா யாரு? பயங்கரமான மைட்டி வாரியர் இருக்கலாம். மைட்டி வாரியரா இருந்தார். பாகாலின் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் புட்டிச்சு அவங்க கண்ணு முன்னையே தேவன், நான் சேவிக்கிற தேவன் தான் ஜீவன் உள்ளவர் என்று சாதித்தார். அவன் ஒருத்தனை கூட விடல. எல்லாத்தையும் கர்த்தருக்கு முன்பாக சங்கரித்தான். பராக்கிரமம் தான். அவன் பக்கம் இன்னொரு வீக்னஸ் இருந்திருக்கு. அதான் அவர் சொல்றார். எலியா யாரு? எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும். நம்மை போலதான் அப்படின்ற. எலியா யார போல? உங்களை போல. திடீர்னு மலை உச்சிக்கு போவார், திடீர்னு குகைக்கு உள்ள போயிடுவார். அல்லேலூயா. எப்படி? திடீர்னு விசுவாசம் ஹையா நிற்கும். மற்றவங்களை பார்த்து இதுக்கு ஒரு விசுவாசம் இல்லையா, இப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிடுவோம். அடுத்து நம்மவே எங்க போய் நிற்போம்? கீழே போய் நிற்போம். அல்லேலூயா. இதான் எலியா. அப் டவுன். பரிசுத்தம் பிறகு எல்லாம் போச்சுடா. கீழே தேவனோடு, பிறகு மண்ணோடு. இப்படி வாழ்க்கையை குளறுபடி ஆக்குகிற ஒரு கலக்குகிற சக்திகளுக்கு முன்பாய் ஏறுவதும் இறங்குவதும் போன்ற ஒரு அவஸ்தை அவனுக்குள்ளும் இருந்தது என்றுதான் அவர் சொல்ற. நம்மை போல உள்ள ஆளுதான். யார போல? பரிசுத்தவான் தான். ஆனா மன அளவில் அவர் யாரு? பயப்படுற ஆளு, குழம்புற ஆளு. பதில் அவர் சொல்ற நம்மை போல, நம்மை போல. எலியாவும் நம்மை போல, எலியாவும் நம்மை போல பாடுகளில குழம்பிடுறாரு. பாருங்கள், அவனை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார். நம்மை போலனாலே நம்மை பற்றியும் திட்டம் வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. தேவன் என்னமோ எலியா பெரிய ஆளு, நம்மளாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நினைக்காதீங்க. உங்க காலத்துல உங்க எல்கையில நீங்க தான் எலியா. நீங்க தான் பாகாலின் ஆவிகளை எல்லாம் கீழ்ப்படுத்துவீங்க. சத்துருவ தேவன் உன் பாதத்தின் கீழாக்கி போடுவார். உனக்கு எதிராக எழும்புகிற சத்துருடைய கிரியைகள் தாழ்த்தப்படும், தாழ்த்தப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் பல தரப்பட்ட நெருக்கங்கள். தேவன் ஒரு மகிமையான மகத்துவமான திட்டத்தை வைத்திருந்தார். ஒருவரை கூட தேவன் விருதாவால் தெரிந்து கொண்டதே இல்லை, தெரிந்து கொள்ளவே இல்லை. அல்லேலூயா. விளக்கு, பிரகாசம், நட்சத்திரங்கள் இதெல்லாமே பிரகாசம் உள்ளது. வேதம் சொல்லுகிறது நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் மகிமையிலே வித்தியாசம் உண்டு. ஆனா எல்லாமே என்னதான்? நட்சத்திரம் தான். எல்லாமே பிரகாசிக்கிற நட்சத்திரம் தான். வாசிங்க ஐயா. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. நட்சத்திரத்துக்கு ஒரு நட்சத்திரத்தை விட மற்ற நட்சத்திரம் வேற மாதிரி இருக்கு. ஆனா எல்லாமே யார் தான்? நட்சத்திரம் தான். அப்போ தேவனுடைய பார்வையில் நீங்கள் நட்சத்திரங்கள், பிரகாசிக்கிறவர்கள், வெளிச்சம் கொடுக்கிறவர்கள். அல்லேலூயா. எலியா ஒரு நட்சத்திரம், பக்கத்துல நீங்க ஒரு நட்சத்திரம். என்னமோ அவர் மட்டும்தான் நட்சத்திரம், நம்மெல்லாம் என்னது வெறும் அடுப்பு கறி. அப்படி கிடையாது. கர்த்தர் ஒருவரையும் அப்படி வீணராய் வைக்கவில்லை. ஹல்லேலூயா. உன்னை குறித்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நீ அறிந்து கொண்டால் நீ வீணனாய் இருப்பதில்லை. வீணனாய்னா வேஸ்ட், யூஸ்லெஸ்ஸா இருக்கிறது இல்லை. அப்படி வேதம் சொல்லுது. நான் சொல்றதெல்லாம் வசனம் தான். வாசிங்க தம்பி. உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். நீங்க யாரு? உங்களை அழைத்தது யாரு? நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டீர்கள் என்று உங்களை நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கொண்டார். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. ஒரு காலம் இடற மாட்டீங்க.
அல்லேலூயா. உலகமே எதிரானாலும் தூதனே வந்து நம்ம பார்த்து நீ சரியில்லை சொன்னாலும் நான் ஏன் அழைப்புல நிக்கிறேன். கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். ஏன் அழைப்பை பத்தி உனக்கு சொல்லல, எனக்கு சொல்லி இருக்கிறார். அவர் உனக்கு தந்த திட்டத்தை நீ இழக்க கூடாது. உனக்கு அவர் தந்த சேஷ்ட புத்திர பாகத்தை நீ விட்டுவிடக் கூடாது. ஏசா என்பவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் சீர்கெட்டவன். சீர்கெட்ட ஏசாவை போல் உங்களில் ஒருவனும் இருக்கக்கூடாது. ஏன்? சந்தர்ப்பவாதி. நெருக்கடி வந்தோடனே ஆண்டவரை தூக்கி ஒரு போடு. அவன் சொல்றான், சாகிற அளவுக்கு நான் நெருக்கப்பட்டேன், நான் சாக போறேன், இதோ நான் சாக போகிறேன் அப்படின்னா அவனுக்கு டெத் வந்து நிக்குதான். அல்லேலூயா. நெருக்கடி அவனுக்கு எப்படியா இருக்கு? மரணம் வர்ற அளவுக்கு ஒரு நெருக்கடி, மரணம் வர்ற மாதிரி ஒரு நெருக்கடி, சாவ விரும்புற அளவுக்கு ஒரு போராட்டம், சாவ விரும்புற அளவுக்கு ஒரு பிரச்சனை. உடனேயே அவன் சொல்றான், நான் சாக போறேன், எனக்கு எதுக்கு இந்த சேஷ புஸ்தக பாகம், எனக்கு எதுக்கு இந்த அழைப்பு, எனக்கு எதுக்கு தேவ திட்டம், அதுல நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, சோத்த கொடு. அல்லேலூயா. தற்காலிக பரிகாரத்துக்காக நித்திய கால மேன்மையை வெற்றி போடுகிற மனநிலை உங்களில் ஒருவனுக்குள்ளும் இருக்கக்கூடாது என்று திருவசனம் சொல்லுகிறது. ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திரபாகத்தை விட்டு போட்ட ஏசாவை போல தேவ திட்டத்தையே விட்டு போட்டான். அப்படி விட்டு போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். சீர்கட்டவனா? சீர் பர்ஃபெக்ஷன் இல்லாத ஆள். சீர்னா என்னது? பர்ஃபெக்ஷன், பூரணம். வாழ்க்கை பூரணத்தை நோக்கி போகணும். அல்லேலூயா. அது என்ன பிரச்சனை வந்தாலும் ஒன்னு அது பர்ஃபெக்ட் ஆக்குறதுக்கு தான், சீர்படுத்த தான், உன்னை சீர்படுத்தத்தான் இதெல்லாம் வருதுன்றத புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. வெற்றி போடக்கூடாது. ஏன்னா உன்னை தேவன் சும்மா அழைக்கல, அழைச்சிருக்கிறார். நீ உனக்கு ஒப்புவிக்கப்பட்ட வாழ்வை நீ வாழ்ந்தாக வேண்டும். அதுல வர்ற அனைத்து சூழ்நிலைக்கும் என் தேவன் எனக்கு போதுமானவர் என்கிற ஒரு மனநிலையை வைத்துக் கொள்ள கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கிறான். அல்லேலூயா. இவன் சாவு வந்தவன கர்த்தரை விடுறான். அவன் எலியாவும் சாவு வந்தோடனே நான் இனி போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, நான் உங்க கூட வந்துடுறேன், இனி நான் இந்த உலகத்தில் இருந்தேன்னா என்னை கொண்டு விடுவாங்க, என்னால் முடியாது, எனக்கு முடியாது, ஏன்னா நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, நான் ஒன்றும் பரிசுத்தவானெல்லாம் கிடையாது, நான் பெரிய மற்ற ஆள் கிடையாது, அதனால் என்ன நீர் எடுத்துரும், என்னை கூட்டிகிட்டு போயிடும், என்னை கொண்டு போடும், நான் இந்த கஷ்டத்தெல்லாம் அறிய வேண்டாம், நான் செத்துட்டேன்னா நல்லா இருக்கும், கடவுளே என் ஜீவனை எடும். எத்தனை பேர் சொல்லுவோம்? இவள் நினைச்சதே இல்லையா? நினைச்சிங்கல்ல? அல்லேலூயா. இந்த கஷ்டத்தை நான் காணாம செத்துருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இந்த 2 பிள்ளைங்க கிடக்குது, இதுங்களுக்கு என்ன செய்யறது? சரி கொஞ்ச நாள் கிடக்குற கடவுளே, இதுங்களுக்கு வேண்டி எனக்கு ஒரு தயவு செய்ய. அல்லேலூயா. அதைத்தான் எலியா செஞ்சாரம் பார்த்தீங்களா? நீங்க பண்ற மாதிரி. அப்போ ஈக்குவல் ஆயிட்டு. ஆனா ஏன் நம்ம ஈக்குவல் சொல்ல முடியலன்னா, நீங்க அதை மட்டும் தான் செஞ்சிருப்பீங்க எலியா மாதிரி. மீதி எலியா செஞ்ச எதுவுமே செய்யறதில்லை. அல்லேலூயா. புரியல? எலியா நிறைய செஞ்சார். 7 பரீட்சைனா 7 பரீட்சை எழுதல. அல்லேலூயா. 7 பாடம்னா 7 பாடத்தையும் படிச்சார். நம்மெல்லாம் ஒரே ஒரு பாடம். எது? இவர் செஞ்ச கணக்கு பாடம் மட்டும். அவர் கணக்கு வராது. அல்லேலூயா. நம்ம அதே மாதிரி பண்ணிடணும். நம்ம உடனே எலியான்னு சொல்ல இல்லை, எல்லாத்தையும் செய்யணும். அல்லேலூயா. இவரு திடீர்னு கர்த்தரோட நின்று சொல்றாரு, நான் தேவனுக்கு முன்னாக நிக்கிற ஆளு, எங்க வரும்? கர்மேல் மலை உச்சிக்கு வரும் என்று ராஜாவை அழைக்கிறார். வாசி தம்பி. பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி, சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து, இவன் சிகரத்துக்கு மேல ஏறினாலு திடீரென ஒரு நெருக்கடி வந்ததும் நேரே ஆண்டவர் தேடுறாரு. எங்க எங்க எங்கன்னு தேடுறாரு. இவர் குகைக்குள்ள போய் ஒளிஞ்சிருக்கிறார். பாரு, வாசிங்க தம்பி. அங்கே அவன் ஒரு கவிக்குள் போய் தங்கினான்.
கெபிக்குள் மிருகங்கள் அடைக்கலம் புகுறுகிற ஸ்தலத்தில் அல்லேலூயா கெபிக்குள்ளே போய் தங்கினான், அடைக்கலம் தங்கினான். ஆண்டவர் அவனை தேடுறார், கேட்கிறார், எலியாவே எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். இங்க கெபிக்குள்ள உனக்கு என்ன வேலை? அல்லேலூயா. பிசாசு நம்ம ரன்வேனா ஓட்டத்தளம், ரன்வேனா ஃப்ளைட்டுக்கு பிளைன் கிரவுண்டில் ரன்வேன்னு சொல்லுவாங்க. அதில் ரன்வே தனி, ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி ஓடும், அது பேர் ரன்வே. இவர் ரன்வேல இருக்கிறாரு, திடீர்னு பார்த்தா எங்கே இருக்கிறாரு? குகைக்குள்ள இருக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு லட்சியத்தோடு ஓடிட்டு இருந்த ஆளு ஜெயத்தோடு ஓடினாரு, சில காரியங்களை செய்தார், சாதித்தார், நெருக்கடியில் நின்றார், விசுவாசத்தில் பிழைத்தார், எல்லாமே பண்ணினார். ஆனா திடீர்னு இவருடைய ரன்வேல யாரோ ஒருத்தர் குறுக்கே சாடி இருக்கிறாங்க. இவர் டிஸ்டர்ப் ஆயிட்டார், குறுக்கே வந்துட்டாங்க. இவர் மொத்தம் அப்செட் ஆயிட்டாரு. இவர் நீட்டா பல்ட்டி ஆகி எங்க விழுந்துட்டாரு? இடறி போனார். எங்க போனாரு? கெபிக்குள். அல்லேலூயா. எங்க போனார்? சிலர் இப்படிதான் தங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓட முடியாதபடி பலவிதமான நெருக்கடிகள் வந்த உடன் அந்த நெருக்கடிகள் இவர்களை புறம்பாக்கி கெபிக்குள் தள்ளிவிடுகிறது. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை சூழ்நிலைகளில் பயன்படுத்த தெரியாதபடியா, அதாவது உன்னை ஓடும்படி அழைத்தவர் தேவன், உன்னிலே விசுவாசத்தை துவக்கினவரும் அதை முடிவு வரைக்கும் கொண்டு போகிறவர் இயேசு. உன்னிலே ஓட்டத்தை துவங்கின தேவன், உன்னிலே ஓட்டத்தை ஏற்படுத்தினவர் தேவன் ஆரம்பித்தார். சத்துரு முடிக்க கூடாது, நீயும் உன் ஓட்டத்தை முடிக்க கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் சின்ன பிள்ளைங்க கூட படிப்புக்கு மார்க் குறைஞ்சு போச்சு அப்படின்னு நான் செத்துருவேன். பிள்ளைங்களுக்குள்ள இந்த மாதிரி சாத்தான் சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் என்ன பண்ண பார்க்குது? தோல்வியை சகிக்கிறதற்குரிய மனநிலையை மாற்றி அதற்கு மாறா வேற எதையாவது செஞ்சிடலான்ட்டு நடத்துறதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. என்ன வாசித்தோம்? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையை நாம் பொறுமையோடு வாழ வேண்டும். அல்லேலூயா. எப்படி வாழணும்? உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள். அல்லேலூயா. நியமிக்கப்பட்ட ஓட்டம், தரப்பட்ட வாழ்க்கை, நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட வாழ்வு. அல்லேலூயா. நீ செய்யும்படி, நீ நடப்பிக்கும்படி, நீ வாழும்படி, நீ செய்வதற்கு நடப்பிக்க, நீ வாழ உனக்கு தரப்பட்ட தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. இதை நிறைவேற்ற விடாம பண்றதான் பிசாசுக்கு வேலை. அல்லேலூயா. இயேசுவோட இருந்தவனுக்கும் அந்த பிரச்சனை இருந்தது. யூதாஸ் அப்போஸ்தல பட்டம் உள்ளவன், அப்போஸ்தல ஊழியம் பெற்றவன், பேய் துரத்த அதிகாரம் பெற்றவன், ஜனங்களை உபதேசிக்க, ஜனங்களுக்கு பிரசங்கிக்க ராஜ்யத்தின் உத்தரவு பெற்றவன், ஈவுகள் பெற்றவன். ஹல்லேலூயா. ஆனால் அவனை கூட பிசாசு அவனுக்கு வீக்னஸை பயன்படுத்தி அவனை பல்ட்டி அடிக்க வச்சுட்டான். அவனுக்கு வீக்னஸ் என்ன? பணம், பொருளாசை. அல்லேலூயா. பேராசை. பேராசை வந்தனால யாரை விற்கிறதுன்னே கண்ணு தெரியல. தன் ஆண்டவனையே விற்கிற அளவுக்கு அவனுக்கு ஆசை வளர்ந்திருந்தது. அல்லேலூயா. பேராசை, பொருளாசை, பணாசை இருக்க படைத்தவரையே விலை பேசுற அளவுக்கு சூழ்நிலை பேய் ஒரு ஆளை தள்ளி கொண்டு போயிடும். வேதம் சொல்லுகிறது, அவன் வாசஸ்தலம் பாழாக கடவது, அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெற கடவன். வாஸ்திருப்பீங்க நீங்க அதெல்லாம். அப்போ காரணம், அவன் நெறி கொடுத்த, அவன் பெற்றுக்கொண்ட, அவன் தேவனால் பெற்றுக்கொண்ட ஓட்டத்தில் ஓட தவறி போனவன். அல்லேலூயா. ஏன் எதிர்ப்பு வராதா? வரத்தான் செய்யும். அந்த அவர் சொல்றாரு, இப்படி விசுவாச ஓட்டத்தில் ஓட அழைக்கப்பட்டவங்க கொஞ்சம் பேர் இல்ல, மேகம் போன்ற திரள் கூட்டம் இருக்கு, மேக கூட்டம் மாதிரி ஆள் கூட்டம் இருக்கு.
எல்லாம் நமக்கு முன்னாலேயும் ஓடணும், நமக்கு பின்னாலேயும் ஓட போறான், நம்ம கூடயும் ஓடுறானுங்க, நம்ம மட்டும்தான் ஓடுறோம். அப்படி இல்லை. எலியா சொல்லிட்டாரு, நான் ஒருத்தன் மட்டும்தான் ஓடுறேன். அல்லேலூயா. தெரியுமா உங்களுக்கு? தான் பிரச்சனை என்னது? நான் ஒருவன் மட்டும்தான் மிச்சம் ஓடுறதுல என்னையும் கொல்ல பாக்குறாங்க. வாஸ்து பாருங்க தம்பி, நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன். இப்படி சொல்லலாமா? சொல்லலாமா? நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன். வேலை எல்லாம் யாரு சரியில்லை, எல்லாம் வீக்கு, எல்லாம் சரி கிடையாது. யாரையும் அற்பமாயின்றதுக்கு என்ன இல்லை, உரிமை இல்லை. தவறு என்னன்னு சுட்டி காட்டலாம், அந்த உரிமை இருக்கு. குற்றவாளி ஆக்கிறதுக்கு உரிமை இல்லை, நியாயம் தீர்க்கிறதுக்கும் உரிமை இல்லை. ஹல்லேலூயா. இவர் சொல்லிக்கிறார், நான் ஒருவன் மட்டும்தான் ஓடுறான்ப்பா, வேற எல்லாம் ஓட்ட களத்தில் என்ன பண்ணிட்டானுங்க, விழுந்துட்டான். அவன் அப்பவே விழுந்தாச்சு. ஹல்லேலூயா. நான் ஓடுறேன், நிக்கிறேன், செய்யறேன்னாலே அவன் என்ன ஆயாச்சு, விழுந்தாச்சு. ஹல்லேலூயா. தேவன் உன்னை ஒரு வாழ்வை தந்து, அழைப்பை தந்து, அந்தஸ்தை தந்து, அபிஷேகத்தை தந்து, கிருபையை தந்து, குடும்பத்தை தந்து, பிள்ளைகளை தந்து, கணவனை தந்து, நபர்களை தந்து, உன்னை சுற்றி அநேக காரியங்களை உனக்கு தந்து, உன்னை தேவனோடு இணைந்து உன் விசுவாச ஓட்டத்தில் நீ ஓட வேண்டும், வாழ வேண்டும், பொறுமையாய் செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் உனக்கு சகாயர். சொல்லு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். அல்லேலூயா. என்ன சொல்லணும்? கர்த்தர் எனக்கு சகாயர். என்ன சொல்லணும் ஓடும்போது? கர்த்தர் எனக்கு சகாயர். God is my helper. நான் பயப்படேன். தேவன் எனக்கு உதவியாளர். தேவன் எனக்கு உதவி. சொல்லு சொல்லு சொல்லம்மா. தேவன் எனக்கு உதவியாளர். Lord is my helper. ஹெல்பர்னா ஹெல்பர்னா என்னங்க? கையாளு. யாருங்க? கொத்தனாருக்கு சாந்த எடுத்து கொடுக்குறாள். யாரு பெரிய ஆளு? யாருங்க பெரிய ஆளு? கொத்தனாரா கையாளா? உன் வீட்டில் நீ ஒண்டியா வேலை செய்ய முடியல, ஒண்டியானா தனியா. ஸோ ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு ஆளை, ஒரு லேடியை நீங்கள் வச்சிருக்கிறீங்க. அம்மாமார் சொல்கிறேன், ஒரு லேடி வச்சிருக்க வீட்டு வேலை, அவங்க உங்களுக்கு ஹெல்ப்பாக இருப்பாங்க. கிச்சன் ஹெல்ப்பு, வாஷிங் ஹெல்ப்பு, கிளீனிங் ஹெல்ப்பு, ஆடு மாடு இருந்ததுன்னா அந்த ஹெல்ப்பு, பிள்ளைகள்னா அந்த ஹெல்ப்பு. அதில் யார் பெரிய ஆளு? ஹெல்ப்பரா? ஹல்லேலூயா. இயேசு சொல்றார், தேவன் வந்து the Lord is my helper. தேவன் எனக்கு யாரு? ஹெல்ப்பாக இருக்கிறார். யூஸ் பண்ணல என்னைக்காவது நீ மேலே நின்று கட்டிட்டு நிற்கிற உன் வாழ்க்கை, அவன் இன்ன விதமாய் கட்டுகிறான்னு பார்க்க கடவுள் எழுதி நீ கட்டுறியா? அப்போ கட்டுறதுக்கு சாந்து தர்றாரு, கல் தர்றாரு, தூக்கி தர்றாரு, பிடிச்சி தர்றாரு. நீ கட்டும்படி தேவன் உனக்கு ஹெல்ப் பண்றார். நான் உன்னை கட்டுவிப்பேன், இடிக்க மாட்டேன். நான் உன்னை நாட்டுவேன், பிடுங்க மாட்டேன். அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், இடிக்கவே மாட்டேன். கட்டத்தான் உனக்கு ஹெல்ப். ஆனா கட்டுறது நீ. உன்னை கொண்டு ஆவியானவர் கட்டுகிறார். நீ கட்டுறதுக்கு உனக்கு ஹெல்ப்பா இருக்கிறார். அல்லேலூயா. நீ ஆவிக்கேற்ற மாளிகையாய் தேவனுக்கு உகந்தபடி உன்னுடைய வாழ்க்கை இருக்கும்படி தேவன் உனக்கு ஹெல்ப். தண்ணி கொண்டு வா, சாந்து கொண்டு வா, சிமெண்ட் கொண்டு வா, சட்டி தூக்கிட்டு வா, தேக்கு எடு, நூல் எடு, கட்டை எடு, பலகை எடு, மட்டை எடு. அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு ஹெல்ப். உன் வீட்டை கட்ட, உன் குடும்பத்தை கட்ட, உன் வாழ்க்கையை கட்ட, உன் பிள்ளைகளை கட்டி எழுப்ப, உன் குடும்பத்தை நடத்த, உன் பிள்ளைகளை நடத்த, உன் பிள்ளைகளை வளர்த்த கர்த்தர் உனக்கு உதவி. அதத்தான் இங்க வாசித்தோம். கர்த்தர் எனக்கு சகாயர். கர்த்தர் எனக்கு சகாயர். ஆண்டவர் என்னை கட்டி எழுப்புகிற ஹெல்ப்பர். சகாயர்னா என்னது? கர்த்தர் எனக்கு துணையாளர். செந்தமிழில துணையாளர், ஹெல்ப்பர். லார்ட் இஸ் மை ஹீலர், லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட். இதெல்லாமே மாதிரி தான் இதுவும். கர்த்தர் எனக்கு சகாயம், நான் பயப்படு. ஆங்கிலத்தில் என்ன சொல்லியிருக்கு? The Lord is my helper. ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கு. எப்படி சொல்லு? போல்டா சொல்லு.
போல்டானா தைரியமா சொல்லு, கர்த்தர் எனக்கு ஹெல்ப்பர், கர்த்தர் எனக்கு ஹெல்ப்பர், the Lord is my helper. பிள்ளைகளும் சொல்லணும், குழந்தைகளும் சொல்லணும், Lord is my helper. Say it again, the Lord is my helper. கர்த்தர் எனக்கு துணை, சகாயர், உதவியாளர். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு துணை, கர்த்தர் எனக்கு உதவி, ஹெல்ப்பர். ஆனால் நான் பயப்படல, பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். துணை இருக்கிறனால, உதவியா இருக்கிறனால, ஹெல்ப்பரா இருக்கிறாரு, இன்னும் ஹெல்ப்பரா இருக்கிறார். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், அப்படிதான் எழுதிற அந்த வாக்கியம். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. சொல்லலாம்ல, சொல்லணும். இதை சொல்லணுமா? சொல்லாம இருக்கக்கூடாது. என்ன சொல்லணும்? நான் பயப்படேன், காரணம் கர்த்தர் எனக்கு ஹெல்ப்பா இருக்கிறாரு. மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? பிசாசு எனக்கு என்ன செய்ய முடியும்? கர்த்தர் எனக்கு ஹெல்ப்பர். சாத்தான் கேட்கட்டும், the Lord is my helper. கர்த்தர் எனக்கு துணை. சாத்தானுடைய கிரியைகளை அழிக்க உனக்கு துணை செய்கிறவர், பிசாசின் வல்லமை அழிக்க உனக்கு துணை செய்கிறவர். நீ முன்னோக்கி போக உனக்கு துணை, நீ உன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற உனக்கு துணை. பயப்படுத்துகிற காரியங்கள் வரும்போது, நெருக்கத்தின் நேரத்தில் கர்த்தர் எனக்கு ஹெல்ப்பரா இருக்கிறாரு. ஆமா, அப்படின்னா நீ தைரியமா ஹெல்ப் கேட்கலாம். ஆண்டவரே இதை கொஞ்சம் பிடிங்க, எப்படி ஆண்டவரே இதை கொஞ்சம் பிடிங்க 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 சொல்றோம்ல, இது பிடிங்க பிடிங்க, நீ கொஞ்ச நேரம் வச்சீங்க, எனக்கு முடியாது. அல்லேலூயா. நிச்சயமாவே எனக்கு முடியல, நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன், நான் உம்முடைய மடியில தான் படுத்துக்கிறேன், சரியா? நீர் தூங்கவே கூடாது, நான் எழுந்துக்கிறது வரைக்கும். சொல்லுவியா? சொல்லுவியா? நீ நம்மளாம் அந்த வீட்டில் சில நாய் வளர்ப்பான், டோன்ட் ஸ்லீப், தூங்காத, நான் தூங்குறேன். கர்த்தர் உனக்கு ஹெல்ப்பாக இருக்கிறார். நமக்கு இந்த கர்த்தர்கிட்ட அதை பேசுகிற ஒரு அனுபவம் வர்றது. அப்படி வந்தா எலியா அப்படி ஒரு எங்கே போயிருக்க மாட்டார், குகைக்குள்ள போயிருக்க மாட்டார், உண்மையில் போயிருக்க மாட்டார். அதான் அவர் ஆண்டவர் சொல்லிட்டார், எலியா சூப்பர் நேச்சுரல் ஆள் மட்டும் இல்லை, அவர் உங்களை போல தான், உங்களை போல தான், நீங்களும் அப்படி தான். திடீர்னு என்னது, கர்த்தர் எனக்கு ஹெல்ப்பர், நான் இனி விட மாட்டேன் அப்படி இங்கே சொல்லுவீங்க. வீட்டில் வேணும்னா கர்த்தரையும் காணல, ஹெல்ப்பரையும் காணல. நம்ம நிலைமை இதுதான். போங்கடா, பைபிள் அங்கே இருக்கட்டும், பாட்டு அங்கே இருக்கட்டும், ஜெபம் என்ன கடை. நம்ம இப்படித்தான் குகைக்குள்ள போகிற ஒரு மனநிலை உள்ளவர்கள். அதைத்தான் அவர் சொல்றாரு. தப்புன்னு சொல்ல வரல, இப்படிதான் அவனும் இருந்தான். ஆனா நீ இப்படி சொல்லலாமே, எப்படி சொல்லலாமே, எப்படி சொல்லலாம்? நான் பலவீனமான பாண்டம் இப்படிதான் இருக்கும், அப்படி சொல்லக்கூடாதான், இப்படி சொல்லணுமா? கர்த்தர் எனக்கு ஹெல்ப்பர், நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. பாருங்க, எப்பவுமே புரியுங்க. பயந்து பயந்து பிரச்சனையின் மத்தியிலே இப்படி பேசினவங்க தான் வேதத்தில் சாட்சிகளாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமா, ஒரு பக்கம் பயம், ஆனால் மறுபக்கம் என்ன பேசுறான்? நான் ஜெயிப்பேன் ஜெயிப்பேன், இங்கேயோ காலே ஆடுது. அல்லேலூயா. ஆமா, பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். ஆல்ரெடி அவர் யாரு? வீக்கான ஆள், வீக்கா இருக்கிறார். ஆனா விசுவாசம் சொல்லுது, ஏய் நீ வீக்கு தான், ரைட்டு, பட் உனக்கு என்ன இருக்கு? பலம் காத்திருக்கு, காத்திருக்கு. நீ சொல்ல சொல்ல அது இறங்கிட்டே இருக்கும், இறங்கிட்டே இருக்கும். தேவனுடைய உதவி உன் வாழ்க்கையில பெருகுது, தேவனுடைய உதவி பெருகுது, தேவனுடைய உதவி பெருகுது. உன்னை தாக்குகிற வல்லமைகளை நீ மேற்கொள்ள முடியும், உன்னை எதிர்க்கிற வல்லமைகளை நீ மேற்கொள்ள முடியும். பிசாசினுடைய கிரியைகளை நீ ஜெயிப்பாய், ஜெயிப்பாய், நீ ஜெயிப்பாய். அல்லேலூயா. இதைத்தான் அங்கே சொல்லிக் கொடுத்தார். நீங்கள் நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓடணும். உங்களுக்கு முன்ன நிறைய பேர் ஓடினாங்க, மேக கூட்டம் மாதிரி ஓடினாங்க. ஆகையால் நீங்கள்
ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நல்லா கவனிங்க, நம்மை பாரப்படுத்தி படுகுழிக்கு தள்ளுகிற யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு நம்மை நெருக்கி நிற்கிற அன்காட்லினஸ், அவபக்திக்கான காரியங்கள். இங்க அதுதான் அதுக்கு அர்த்தம். அல்லேலூயா. ஒரு லெவலுக்கு மேல எல்லாரும் பெரிய பாவம் ஒன்றும் செய்யறதில்லை. ஆமா, ஆனா மிஸ்டேக் வரும். இங்க சொல்லும்போது அப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்தில் சொல்ற அன்காட்லி, தேவனால் உண்டாகாதவைகள். அல்லேலூயா. தேவனால் வராதவை, விசுவாசத்தால் வராத யாவும் பாவம் என்று சொல்லப்படுகிறது. இப்படி வாழ்க்கையை தேவனை விட்டு தள்ளி போட பார்க்கிற, தேவன் நியமித்த ஓட்டத்தை விட்டு வழிவிலக பண்ணுகிற, தேவன் உனக்கு ஏற்படுத்தின அந்தஸ்தை விட்டு துரத்துகிற. ஹல்லேலூயா. பேக்க வேலை நீ நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், ஜெயமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், சுதந்திரிக்கிற ஆளா இருக்கணும், விருத்தி அடைஞ்சுக்கிட்டே இருக்கிற ஆளா இருக்கணும். அது ஆவிக்குரிய வாழ்விலும் சரீர வாழ்விலும். ஹல்லேலூயா. இந்த தேவ திட்டத்தை விட்டு எதையாவது பண்ணி ஒன்ன வெளியே தள்ளுறது தான் சத்துருடைய திட்டம். அல்லேலூயா. எலியா என்பவன் குதிரை வீரனாய் ரதமாய் இருந்தவன். இஸ்ரவேலுக்கு தெரியுமா? மற்றவனுக்கு யாரா இருந்தவன்? செக்யூரிட்டி ஃபோர்ஸ். செக்யூரிட்டி ஃபோர்ஸ். அவன் பெரிய படை, அவன் ஒரு போர் படை. அவன் இருந்த அந்த நாட்டுக்கு பாதுகாப்பு. நீங்க யார நினைக்கிறீங்க? நீங்க இருந்த நீங்க பெண்ணாகவே இருக்கலாம். கிழவியானாலும் பெண்ணு தான், குழந்தையா இருந்தாலும் பெண் என்பது என்னது? பொதுவான வார்த்தை. பெண்ணாவே இருக்கலாம். ஆனா கர்த்தர் உன்னை எப்படிதான் பார்க்கிறாரு? 2 கூட்ட சேனைக்கு சமமாக பார்க்கிறார். நீ பெரும் படை. நீ இருந்தாலே உன் பிள்ளைகளுக்கு பாதுகாவல், உன் நாட்டுக்கு பாதுகாவல், வீட்டாருக்கு பாதுகாவல். சொல்லணும், நான் நாட்டுக்கு பாதுகாவல். சொல்லு, என் வீட்டுக்கு பாதுகாவல், என் எல்லைக்கு நான் பாதுகாவல் படை, பாதுகாப்பு படை. எலியா பத்தி நம்ம போல சொல்லுது. அவன் எப்படி இருந்திருக்கிறான் வாசிங்க. இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே, ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே அந்த எலியா இஸ்ரவேலுக்கு. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பெரிய மைட்டி வாரியர், அவர் பெரிய மிலிட்டரி ராணுவம். அவன் பார், பெரிய ஒரு ராணுவம். நீ யாரு? பட்டயத்தினாலே சத்துருவை விழ பண்ணுகிற பராக்கிரமசாலி. வரட்டு, ஓ மேல ஒரு பராக்கிரமம், ஓ மேல ஒரு பராக்கிரமம், ஓ மேல ஒரு பராக்கிரமம். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னுடைய சத்துருக்களை நீ சங்கரிக்கும்படி உன்னுடைய வார்த்தைகளை இந்த நாளிலே அறிக்கை செய். ஹல்லேலூயா. நம்மை போல் எலியா என்று சொல்லிவிட்டார். அதனாலதான் தைரியமா பேச முடியும். தேவனுடைய பிள்ளை தானே நீ. தேவனுடைய பிள்ளைன்னா உனக்கு அவன் வித்தியாசம் கிடையாது. அப்படின்னாலே அவன் ஒரு பெரிய பாதுகாப்பா இருந்திருக்கான் நாட்டுக்கு. நாட்டுக்கு என்னது? பாதுகாவல். நம்ம என்ன வேஸ்ட்? நீ சொல்லாத. உன்னை அவர் வேஸ்டா வைக்கல. உன்னை டஸ்ட்பின்ல தான் கிடக்கணும். எங்க இருக்கணும்? குப்பை தொட்டியில் தான் இருக்கணும். ஆமா, வேஸ்ட் இல்லை. நீ வேஸ்ட் இல்லை, அதனால தான் நீ வீட்டில் இருக்கிற. வேஸ்ட் இல்லாதனால தான் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறீங்க. நீ வேஸ்ட்னு சொல்லக்கூடாது. உன்னை பத்தி நீ வேஸ்ட்னு சொல்ல கர்த்தர் அனுமதிக்கல. ஹல்லேலூயா. நீ இருந்தாலே சாத்தான் பாம்பு மாதிரி வந்து பாப்பான். ஓஹோ, வீழே பார், வாயெடுத்தா ஸ்தோத்திரம், நன்றி, ஆண்டவரை துதிக்கிற உதடு, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்கிறார். ஒரு ஆவியிலேயே பாத்திரம் விளக்கும் போதும் ஜெபிக்கிறார், பெருக்கும் போதும் ஜெபிக்கிறப்பா, துணி துவைக்கும் போதும் ஜெபிக்கிறார். அல்லேலூயா. எப்போதும் தேவனோட சஞ்சரிக்கிற ஒரு நபரா இருக்கிறத பிசாசு பார்த்துக்கிட்டு இங்க என்ன பண்ண முடியாது. இந்த ஆள் இருக்கிறது வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள நம்ம கிரியை செய்ய முடியாது. ஏன்? இந்த ஆள் யாரு? குதிரை வீரன், யுத்த ராணுவம், யுத்த ராணுவம். You are the chariot,
You are the fiery chariot. அக்கினி ரதம். நீ அக்கினி ரதம். நீ உன் வீட்டுக்கு அக்கினி ரதம். நீ இந்த எல்லைக்கு அக்கினி ரதம். நாட்டுக்கு அக்கினி ரதம். தேவனே யுத்த புருஷனாய், யுத்த ஸ்திரியாய், ராஜஸ்திரியாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் அப்படிதான் இருந்தாங்க ஸ்திரிகள் எல்லாம். சிசரா, யாபின் இவங்களெல்லாம் கொன்னது யாரு? ஒரு ஸ்திரி கூடாரத்தை அடிச்சு நிறுத்துற ஆணி எடுத்து அவன் நெத்திலேயே அடிச்சு ஏத்தி போட்டா ஒரு பெரிய வீரன். யாரு? யாஹேல். யார? சிசரா. நியாயாதிபதிகள் காலத்துல இருந்து யாஹேல் என்கிற ஒரு குடும்ப பெண். அவன் இஸ்ரவேல் நாட்டையே கொடுமையா ஒடுக்கின ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன், பயமுறுத்தினவர் முழு நாட்டையும். ஆனா இவ வீட்டுல போய் மாட்டிக்கிட்டான். முழு நாட்டையே கலக்கனா. ஆனா இவ தனியா இவ வீட்டுல போய் மாட்டிக்கிட்டா. உன் தலையில என்ன வச்சு விட்டா? அல்லேலூயா. ஊரே கலங்கலாயா போராட்டத்தை பார்த்து. ஆனா போராட்டம் உன்னை பார்த்து கலங்கணும், உன்னை பார்த்து கலங்கணும். போராட்ட வல்லமை, போராடுகிற ஆவி. நீ கலங்க வேண்டிய நபர் அல்ல, நீ கலங்க பண்ணுகிற நபர். நீ கலங்க பண்ணுகிற நபர். சத்துரு உன்னை கண்டு கலங்குவான். சத்துரு உன்னை கண்டு கலங்குகிறவன். அல்லேலூயா. ஏன்? நம்மை நெருக்குகிறவைகள், நம்மை திணிக்கப்படுகிற பாரங்கள், பழு, சுமை, பிரச்சனை, அழுத்துகிற பிரச்சனை, கடன் பிரச்சனை, பல பொறுப்புகள், செய்ய வேண்டியவை செய்ய முடியாதவைகள். அல்லேலூயா. இழப்பினால் உண்டான பாரம். இப்படி பல விதத்திலே பாரங்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறதாம். நீ அப்படியே அந்த பாரம் ஒண்ணு எங்க கொண்டு போட்டு? குகைக்குள்ள கொண்டு போட்டு இல்ல. அவர் அதில் என்ன சொல்லுகிறார்? பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு தள்ளிவிடு. பாரமான யாவற்றையும் தள்ளு. உன்னை பாரப்படுத்துற ஆவியை தள்ளு. உன்னை பாரப்படுத்துறவை தள்ளப்படட்டு. அறிக்கை பண்ணு, அறிக்கை பண்ணி தள்ளப்படட்டும். உன்னை பாரப்படுத்துகிற துன்மார்க்கன், உன்னை பாரப்படுத்துகிற அந்நியன் தள்ளப்படட்டு. உன்னை பாரப்படுத்துகிற சாபங்கள் தள்ளப்படுவதாக. உன்னை பாரப்படுத்துகிற கடன் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் தள்ளப்படட்டும். தரித்திர ஆவிகள், தரித்திர ஆவிகள் தள்ளப்படு. உன்னை கலங்க பண்ணுகிறவை தள்ளி போடு. எந்த காரியம் உன்னுடைய வீட்டில் உன்னை குடியிருக்க விடாமல், உன் நன்மையை நீ அனுபவிக்க விடாமல், உன் சுக வாழ்வை நீ துளிர்க்க விடாமல், உன்னை கலங்கடிக்கிற, பாரப்படுத்துகிற, உன்னை எதிர்க்கிற, ஏமாற்றுகிற பொல்லாத பொல்லாத சத்துரு பகைஞன் தள்ளப்படட்டும். பாரப்படுத்துகிற மந்திரவாதங்கள் சங்காரம் தள்ளுண்டு போ. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் வீடுகளை விட்டு, சரீரங்களை விட்டு அழிந்து போட்டு. பாரப்படுத்துகிற, உன் மேல சுமை போல வருகிற பலவீனங்கள், பலவீனங்கள், பலவீனங்களை இப்ப தள்ளி போடணும். அல்லேலூயா. தள்ளி போடுங்க. உங்க சரீரத்தில் இருக்கிற வீக்னஸ், சுகர், வியாதிகள், வேதனைகள், கட்டிய தள்ளி போடு. இப்பவே சரீரங்களில் இருக்கிற வாதைகள், வியாதிகள், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய், அறிக்கை செய். எல்லோரும் 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 தலை முதல் பாதம் வரை கைகளை தட்டி மகிமைப்படுத்து, மகிமைப்படுத்து. இயேசுவின் நாமத்தில் தள்ளுண்டு போகட்டும். பிசாசின் வல்லமை, பிசாசின் வல்லமை, பிசாசின் வல்லமை, பில்லி சூன்ய வல்லமை, மந்திரவாத வல்லமை, சாபத்தின் வல்லமை, கட்டுகள் தள்ளப்படு, தள்ளப்படு, தள்ளப்படு. விழுந்து போ. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் விழுந்து போ. இயேசுவின் நாமத்தில்
விழுந்து போகட்டே, தள்ளுண்டு போ, பலவீனத்தின் ஆவியை விழுந்து போ, வியாதிகள் விழட்டு, வியாதியின் வல்லமை அழியட்டு, பிரிவினை ஆவிகள் அழியட்டு, சரீரங்களை தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். உனக்கு துணை செய்கிறவர், உதவி செய்கிறவர், உதவி செய்கிறவர், ஹெல்பர் ஆவியானவர் உண்டு, ஆவியானவர் உண்டு, ஆவியானவர் உண்டு. இப்பவே சரீரங்களை விட்டு அந்நிய வல்லமை அழிந்து மாறி, ஆவியானவரே நன்றி நன்றி நன்றி, சுகத்துக்கு நன்றி, விடுதலைக்கு நன்றி. தள்ளி போட்டு பாவத்தை தள்ளி, பாவத்தை தள்ளி, பாரத்தை தள்ளி, தள்ளி போடு. அல்லேலூயா. இப்போ என்ன யோசிக்கிறீங்க? என்ன நடந்தது? யோசித்து பாருங்க. உங்கள் பாடியில் வாட் யூ ஃபீல்? என்ன நடந்திருக்கு? என்ன உணர்றீங்க? பாடியில் என்ன உணர்றீங்க? இருதயத்தில் வீக்னஸாக இருந்தவங்க கொஞ்சம் மூச்சு இழுத்து விட்டு பாருங்க, மூச்சு சுவாசத்தை இழுத்து விட்டு பாருங்கன்னு. மாறுதல் இருக்கான்னு கேட்குறேன். பெயின் மாறுதான்னு பாருங்க, வேதனைகள் மாறுதான்னு பாருங்க, கட்டிகள் ஏதாவது மாறுதான்னு பாருங்க. அல்லேலூயா. இல்லை அவங்க யாருக்கு என்ன பிரச்சனை, தலையிலிருந்து பாதம் வரைக்கும் இருந்தது என்ன மாற்றம் வந்திருக்கு? அல்லேலூயா. பாருங்கள், உங்கள் விசுவாசம் தேவனுடைய பிரசன்னத்தை உங்களுக்குள் கொண்டு வரும். பாரமானதை தள்ள சொன்னோம், அது பிராக்டிக்கலான காரியம். என் பாரம், என் அழுத்துற காரியம், நீங்கள் அதை உண்மையிலேயே அறிக்கை பண்ணி தள்ளி போட்டுருந்தீங்கன்னா அது போயிருக்கும். நீங்கள் பேசாமல் நின்னா போகவே போகாது. ஏன்னா எழுதி தள்ளி விட்டு, நீ தள்ளி விட்டு ஓடுன்னு அப்படிதான் எழுதியிருக்கு. நீ செய்யணும்னு சொல்லி இருக்கிறது. நாம் இப்படி சொல்லலாமே, அப்போ சொல்லணும். அல்லேலூயா. மலையை பார்த்து சொல்லு, தான் சொன்னபடி ஆகும். அல்லேலூயா. தேவன் எப்பவுமே சொல்லையும் செயலையும் சேர்த்தே வச்சாரு. அல்லேலூயா. இங்கே இந்த மாதிரி தவறான நெகட்டிவ் அறிக்கை, எதிர்மறையான அறிக்கையை நாம் பேசி பழகினால நம்ம வாழ்க்கையில தோல்விகள் நம்மை தலைமிஞ்சி போய்விடுகிறது. அல்லேலூயா. எலியாமா நம்ம மாதிரி தான் சில நேரம் இருந்திருக்கிறார். சில நேரத்தில் என்ன பண்ணாரு சொல்றார், கீலேயாத்து நாட்டு மக்கள் இடையே திஸ்பீனாகிய எலியா என்பவன், கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பீனாகிய எலியா ஆகாபை நோக்கி, ஆகாப் ராஜா அரசனை பார்த்து, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று, என் வாக்கின் படிதான் ராஜாவே, நீ நாட்டுக்கு ராஜாவா இருக்கலாம், ஆனா நான் சொல்றபடிதான் ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்றான். யாரு? திஸ்பியன் எலியா. ஆனா இது எப்ப சொன்னா தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான். எங்க நின்னா அவன் குடியிருப்புங்க கர்த்தருக்கு முன்னால. அல்லேலூயா. யாருக்கு பார்வையில? தேவனுடைய பார்வையில். தேவனுக்கு முன்ன நிற்கிறாள் அந்த ஆளுக்கு சொல்லுக்கு வரும் அந்த உணர்வு, அவனுக்குள்ள அந்த ஒரு விசுவாசம். நான் தேவனுக்கு முன்ன நிற்கிற ஆளு, தேவனுக்கு முன்ன நிற்கிறேனா என்கிற உறுதியை எப்பவும் காத்து கொண்டால் உன் வாக்கின் படிதான் ஆகும். உன் வாக்கின் படிதான் ஆகும். எதுக்கு அழைக்கப்பட்டீங்களா? இயேசு எதுக்கு ரத்தம் சிந்தினாரா? இந்த கொரிந்தியர்ல சொல்லியிருக்கு, நம்மை கரை திரை ஒன்றுமில்லாம பிழையற்ற மகிமை உள்ள சபையாக தமக்கு முன்னிறுத்த, வாசிங்க, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் என்னெல்லாம் இருக்கக்கூடாது? கையில கரை, மனசுல கரை, அல்லேலூயா, இருக்கக்கூடாது. பாவக்கரை, அல்லேலூயா, பாவ அழுக்கு, அசுத்தம், தீட்டு, தேவனுக்கு பிரியமற்றது இருதயத்துல, சிந்தையில, கிரியையில இருக்கக்கூடாது. கரை திரை, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல். திரைனானது சுருக்கு. வயசானவனுக்கு என்ன வருது? ஒரு 60 வயசு தாண்டியாச்சுன்னா என்ன வரும்? அந்த ஃப்ரெஷ் இல்லாம
சுருங்கிரும். அதைத்தான் தெரியல. அந்த ஃப்ரெஷ்ஷாவே நீ இருக்கணுமா? ஆண்டவர் என்ன விரும்புறாரு? நீ எப்படி இருக்கணும்? நான் 40 வருஷம் விசுவாசி, அதனால நான் வயசாயிட்டு இனி எனக்கு சுருக்கு விழுந்துட்டு, என் விசுவாசம் சுருங்கிட்டு, என் அன்பும் சுருங்கிட்டு, என் பக்தியும் இனி விரியாது சுருங்கிட்டு, என் பொறுமையும் சுருங்கிட்டு, இப்ப ரொம்ப சுருங்கி இருக்கிறேன். அவர் சொல்றாரு, கரை, திரை முதலானவைகள். திரை வஸ்திரத்துல சுருக்கு, அதாக நம்ம அயன் பண்றது, சுருக்கு எடுக்கிறது. ஏன் எதுக்கு? அந்த திரையை எடுக்க, சுருக்க. அதான் ஆண்ட சொல்றாரு, ஒன்ன கரையும் இருக்கக்கூடாது, திரை சுருக்கு இருக்கக்கூடாது. முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக, the glorious church of God, மகிமை நிரம்பின நபர். அல்லேலூயா. தேவனுடைய மகிமை, நீ தேவனுடைய மகிமை. என்ன பாக்கியம்! நீ யாரு? மகிமை நிறைந்த சபை, மகிமை நிறைந்த நபர். ஆண்டவரே, மகிமையால் நிரப்போம். கேளு ஆண்டவரே, உங்க மகிமை, thy glory, thy glorious spirit, please fill me with the glorious spirit of God. ஆவியானவர், மகிமை உள்ள ஆவியானவர், மகிமை உள்ள கர்த்தர் உனக்குள்ள இருக்கிறார். உனக்குள்ள இருக்கிறது மகிமை. நீ மகிமையான ஆளு. அல்லேலூயா. பாத்தியா? அது ஃபுல்லா வாஸ்தா, அது புரிஞ்சிடும் ஓரளவுக்கு. கரை திரை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக, மகிமை உள்ள சபையாய் தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இயேசு தம்மை தாமே சிலுவையில எதுக்கு ஒப்பு கொடுத்தாரா? ஒன்ன அவருக்கு முன்ன மகிமையான ஆளா நிறுத்த, திருடியா நிறுத்துகல. அல்லேலூயா. எது? போலித்தனம் வாய்ந்தவர்களா நிற்க அல்ல. மேல பக்தி, உள்ள பத்தி. வெளியே என்னதோ அது உள்ளே இருக்கும். ஆமா, உள்ள பாவம் இருக்கா, நீ பாவியாவே வாழு. போலித்தனமா மட்டும் என்ன பண்ணக்கூடாது. அதுக்கு இல்லை இயேசு அவ்வளவு பாடுபட்டது. நம்ம இயேசு பாடுபட்டாருன்னு பாடுறோம். இயேசு எதுக்கு மரித்தார்? எதுக்கு? வான் கரையை நீக்க, உன்னை ஃப்ரெஷ்ஷா வைக்க. எது? சுருக்கு உனக்கு விழக்கூடாது. உன் பரிசுத்தத்திலையும், உன் அழகுலையும், உன் மகிமையிலையும், உன் விசுவாசத்திலையும் சுருக்கு வரக்கூடாது. அல்லேலூயா. நம்ம ஆளுங்க சுருக்கு முகத்துல வராம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பூசினா சரியாகும்னு ட்ரை பண்ணுவாங்க. அழகு நிலையெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. உன் மனசுல ஒரு சுருக்கு வர்றத, ஒரு சுளுக்கு வர்றத, ஒரு ஒரு ஒடுங்கி போறத விரும்பாத தேவன் உன்னை எப்பவும் ஃப்ரெஷ்ஷா வைக்கணும். உன்னை மகிழ்ச்சியா வைக்கணும். உன்னை மகிமையா வைக்கணும். உன்னை விசுவாசத்துல உறுதியா நிறுத்தணும். உன்னை ஜெயிக்கிற நபரா நிறுத்தணும்னு ரத்தம் சிந்தப்பட்டது. இயேசுவின் ரத்தம் உனக்காக நன்மையானதை பேசுது. நீ சுருங்கி போக கூடாது. நீ மனமடிங்கி போக கூடாது. நீ சோர்ந்து போக கூடாது. நீ மகிழ்ச்சியோட இருக்கணும். நீ மகிமையா இருக்கணும். நீ புகழ்ச்சியா இருக்கணும். நீ கீர்த்தியா இருக்கணும். அல்லேலூயா. உன்னை மேன்மைப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. அது ஒண்ணும் இல்லாம மகிமையா நிக்கிறோம். அவருக்கு முன்ன நீ மகிமையான ஆளா நிக்கணும். எப்படி நிக்கணும்? மறக்கவே கூட. எதை மறந்தாலும் இயேசு ரத்த சிந்தி மரித்து சிலுவையில பாடுபட்டது, அது அனைத்தும் என்னை மகிமையான நபராய் தமக்கு முன் நிறுத்த. யாருக்கு முன்ன நிறுத்த? இயேசுவுக்கு முன்ன, தேவனுக்கு முன்ன நீ மகிமையான ஆளா நிக்கணும். அலங்காரமான நபர், ஆச்சரியமான பாத்திரம், மகிமையான பாத்திரம். ஹல்லேலூயா. உனக்குள்ள ஒரு சந்தோஷம். ஆண்டவரே, நான் மகிமையான ஆளா உமக்கு முன்ன நிக்கிறதா உமக்கு தரிசனமா? அதுக்கு தான் இவ்வளவு பாடா. நிக்கிறியா? நிக்கிறியா? நிக்கிறியா?
நிக்க வைக்கிறவர் இன்னைக்கு ஹெல்ப்பர், நிக்க வைக்கிறவர். ஆண்டவரே, நான் உமக்கு புகழ்ச்சி கொண்டு வரணும், மகிமை கொண்டு வர்ற ஆளா நிக்கணும். தோற்று போன நபரை அல்ல, குகைக்குள்ள ஓடி போற நபரை அல்ல, ஒளிந்து போகிற நபரை அல்ல, விழுந்து போன நபரை அல்ல, துக்கப்பட்டு போன நபரை அல்ல, பின்மாறி போன நபரை அல்ல. மரணமானாலும் ஜீவனானாலும், மரணமானாலும் ஜீவனானாலும் உமக்கு நான் மகிமையான நபர், மகிமையான பாத்திரம். அல்லேலூயா. மகிமை என்றாலே தேவ சாயல், அல்லேலூயா, தேவ பிரசன்னம். நம்ம சம்பாதிக்க முடியாது, ஆவியானவர் தருகிறார். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் தேவனை தேடி காத்திருக்கிற நபர் தேவ மகிமையால் திருப்தி அடைவான். அல்லேலூயா. இயேசு மாமிசத்தில் இருந்த நாட்களில் அவருக்கும் அது தேவைப்பட்டு, காரணம் அவர் இருந்த சாயல் நம்மை போன்ற பாவ மாமிச சாயல். இதுல மகிமையை அனுதினமும் பெற்றுத்தான் வாழ்ந்தாக வேண்டும். அல்லேலூயா. ஆகையால் தான் அவர் ஜெபிக்கிற நேரத்தில் அவருடைய முகம் ரூபம் மாறிட்டு. அவர் ஜெபம் பண்ணுகையில், ஜெப நேரம் மகிமை ஆவற நேரம் எப்போ? நீ மகிமையா மாறணும்ல, அது எப்ப நடக்கும்? ஜெப நேரத்தை அசட்டை பண்ணாத, மகிமை போயிடும், சுருக்கு விழுந்துரும். இங்க சுருக்கு எங்க? உன் ஆவிக்குரிய மகிமையில சுருக்கு. தெய்வீகம், அன்பு, பக்தி, பொறுமை, சாந்தம், கீழ்ப்படிதல், விசுவாசம், தரிசனம், திட்டம், ஊழியம், சாட்சி, தேவனை ஆராதித்தல், இவைகளிலே சுருக்கு வரும், குறைவு வரும், வீழ்ச்சி வரும், பின்மாற்றம் வரும். அதைத்தாங்க சொல்ல சுருக்கு. அல்லேலூயா. தேவனை நீ தேடினா அயன் பண்ற மாதிரி ஆயிரும், உன் மகிமை ஜொலிக்கும். இங்க இயேசு ஜெபிக்கிற நேரம், அவர் ஜெபம் பண்ணுகையில், ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிட்டு. காடுடைய பிரசன்னம் ஒரு மனிதனை ரீஃப்ரெஷ், புத்துணர்வு தருகிறது. அல்லேலூயா. சோறு தின்னு சாப்பிட்டு வயிற்று சுருக்கு நிமிரும், தொப்பாயும். அல்லேலூயா. ஆனா இங்க என்னது? தேவ பிரசன்னத்தால், தேவ பிரசன்னத்தால் ரீஃப்ரெஷ். அல்லேலூயா. புது பலன், புது பலன். சும்மா வீண் வார்த்தையை பேசுற ஜெபத்தை சொல்லல. ரிலேஷன்ஷிப், காடோட ஐக்கியப்படுவதற்குரியது. அது ஒரு மைல்டு பிரசன்ஸ், அது ஒரு தெய்வீகம், அது அப்படியே காம்ஃபுல். தேவனை அப்படியே ஈர்க்கிற ஒரு மனம், கவருகிற ஒரு மனம், ஆண்டோடைய பிரசனத்தை ஃபீல் பண்ணி அப்படியே உருகி போகிற ஒரு மனநிலை. இதுதான் ஒரு ஆளுக்குள்ளே மகிமையை கொண்டு வரும். அல்லேலூயா. இதுதான் இயேசு அனுதினமும் பண்ணினார். அவர் ஜெபிக்கையில், அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிட்டு. என்ன மாறிட்டு? ஃபேஸ், சாயல் மாறிட்டு. நீங்க உண்மையிலே ஜெபம் பண்ணி ஆண்டோடைய பிரசன்னத்தில் நிரம்பி இருந்த உங்க ஃபேஸை பார்த்தாலே போர் அடிக்காது. ஆனா நீங்க ரொம்ப நேரம் ஃபீல் பண்ணி அழுது சங்கடப்பட்டுக்கிட்டே எழுந்து வந்தா உங்க முகத்தை பார்க்க சகிக்காது. அல்லேலூயா. கருப்பு வெள்ளை அது மேட்டர் இல்லை. கருப்புக்கும் 100 மார்க்கு, வெள்ளைக்கு 100 மார்க்கு தான். அல்லேலூயா. பாருங்கள், இயேசுனுடைய பிரேயர் டைம் அவருடைய முகத்தை மாற்றிட்டு அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அவருடைய அவுட்வேர்ட் வெண்மையாகி பிரகாசித்தது. அது அவருடைய அவுட்வேர்ட், வெளி சாயல். இதைத்தான் இங்கே மகிமை என்று சொல்லுதல். அல்லேலூயா. நீங்க மகிமை உடுத்தி இருக்கிறீங்கன்னு சாத்தானுக்கு நல்லாவே தெரியும். நீ ஒரு தெய்வீக பிரசன்னத்தால, மகிழ்ச்சியால நிரம்பி ஒரு கொதிநிலை, ஒரு துதிநிலை அப்படி உள்ள ஆண்டவரே இருந்தாலே பக்கத்தில் இருக்கிறவன் தான் அவங்களுக்கு ரிலாக்ஸ் வரும், ரிலீஃப் ஆகும். சில பேய் ஆடிடும், பேய் ஆடும், அதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். மகிமை உள்ள ஆளை கண்டா பிடிக்கவே பிடிக்காது சாத்தானு. நீங்க நினைக்கிற மகிமை இந்த எல்லாரும் பிடிக்கும், அப்படி எல்லாருக்கும் பிடிக்காது. பேய்க்கும் தேவ மகிமை பிடிக்காது. அல்லேலூயா. ஒன்னு அழக கெடுக்கிறதா பேய்க்க வேலை. தேவ மகிமையோடு முதல் குடும்பம் இருந்தாங்க, சாத்தானுக்கு பிடிக்கவே இல்லை. அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினீர் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அந்த மகிமை சாத்தானால பொறுக்க முடியாம அந்த மகிமையில் அவனை தள்ளும்படி அவன் தந்திரமாய் கீழ்ப்படியாமை அவனுக்கு கற்றுக் கொடுத்தான். அல்லேலூயா. இந்த நாளில் மீண்டும் பிந்தின ஆதாமாகிய இயேசு மூலம் அதே மகிமை, தேவ மகிமை,
That means the image of God, the express image of God, the likeness of God. தேவ சாயல், தேவ அழகு, தேவ அந்தஸ்து உன்னை தேடி வருகிறது. உன்னை தேடி வருகிறது. மகிமை பெற்றுக்கோ. நீ மகிமையான நபர். நீ மகிமை பெற்ற நபர். உனக்கு மகிமை தந்தா. உனக்கு மகிமை தந்தா. உனக்கு மகிமை உண்டு. மகிமை உண்டு. நன்றி அப்பா. நன்றி 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 நன்றி. I am always standing on the glory of God. தேவனுடைய மகிமையில் நிற்கிறேன். ஹல்லேலூயா. அதான் சொன்னான், கர்த்தருடைய மகிமையில நிற்கிற நான் சொல்லுகிறேன் என்றான் அவன். என்ன தேவனாலே தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவ மகிமையில நிக்கதான் உன்னை அழைச்சிருக்கிறார். கிறிஸ்துவை தரித்த ஒவ்வொருவரும் தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொண்டவர்கள். அல்லேலூயா. தேவனுடைய மகிமையை அடையும்படி அவர் உங்களை அழைத்தார் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நீ அடைஞ்சிருக்கிறியா? இயேசு பாடு அடைந்தார், நீ மகிமை அடைஞ்சியா? அதுக்கு தான் அவர் அவ்வளவு பாடுபட்டு. நம்ம நினைக்கிறோம் பிறகு இல்ல, இங்க நீ பெற்றிருக்க வேண்டிய மகிமை. வேதம் அப்படி சொல்லுகிறது. மகிமை உள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். ஜெப நாள ஜெப வேளையை அசட்டை பண்ணாத. உன் மகிமை உன்னை விட்டு போய்விடக் கூடாது. அல்லேலூயா. அனுதினம் கர்த்தரை அதிகாலையில் இருட்டோட 3 மணி விட்டால் 4 மணி, அதையும் மிஸ் பண்ணலாம். அடுத்த 5 மணி அதை மிஸ் பண்ணா மிஸ் தான் அன்னைக்கு. அல்லேலூயா. உண்மையான காரியம், உனக்கு மகிமை வேணும், நீ மகிமையில நிற்கணும். உன்னை குறித்த திட்டம் எல்லாம் நிறைவேறணும். அல்லேலூயா. நீங்கள் சொன்னபடி தடைகள், எதிர்ப்புகள், பாரங்களை தள்ளி விடுற பலம் எனக்கு வேணும் உனக்கு. இது மகிமையில நிற்கிறவனுக்கு தான் முடியும். இவனை ஒரு பயம் ஆட்கொண்டது. அது இயேசுவேல் சொன்ன வார்த்தை. நாளை இந்நேரத்தில் உன் பிராணனை நான் சங்கரிப்பேன் என்று சொன்னாள். சூளுரைத்தாள். ஆனா அவளுக்கு புருஷங்கிட்ட இவர் சூளுரைக்கல. என்னன்னு, அவ வீட்டு ராணி, இவரு தேச ராஜா. அவங்கிட்ட இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? என் வார்த்தையின் படிதான் ஆகும் அப்படின்னு சூளுரைக்கிறார். காரணம், மகிமையில நிக்கிறதுனால. எப்ப மகிமை விட்டு இறங்குறானோ அப்ப சூளுரைப்பெல்லாம் வராது. அல்லேலூயா. அப்ப சவால் விட ஒண்ணும் வராது. என்ன வரும்? சோம்பல் தான் வரும். என்ன வரும்? பின்மாற்றம். அப்ப ஏறி நின்று கர்த்தருடைய மகிமையில நின்று அதை சொன்னார். இங்க இயேசுவேல் சொன்னார், நாளை இந்நேரத்தில் நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாக அதற்கு அதிகமாக எனக்கு செய்வார்கள் என்று சொன்னார். அவளுக்கு தேவர்களை வச்சு இவனை மிரட்டிட்டான். இவன் பயந்து ஓடுறான். ஏய் நில்லுடா நில்லுடா. நான் நிக்க மாட்டேன், ஒரே ஓட்டம். அல்லேலூயா. நிக்க சொன்னாலும் நீங்க நான் ஸ்டாப், பாயிண்ட் டு பாயிண்ட். அல்லேலூயா. எங்க போய் ஒரு ஸ்டாப்? சூரிய செடியில ஒரு தூக்கம். இனி ஜபமும் வராது, ஒண்ணும் வராது. பிரச்சனை வந்தா, சோர்வு வந்தா, வெறும் தூக்கம், மந்தம், மயக்கம், மயன போச்சு. ஆனாலும் கர்த்தர் தட்டி எழுப்புறார். போட்டப்பா, இப்படி எல்லாம் இருக்கும். டேக் இட் ஈஸி, கூல் டவுன். பரவாயில்ல, நீ இன்னும் போகணும், நீ இன்னும் செய்யணும், நீ இன்னும் வாழணும். உனக்கு இன்னும் சுகம் வேணும், உனக்கு இன்னும் ஜெயம் வேணும், நீ இன்னும் அடையணும், நீ இன்னும் ஆசீர்வாதமா இருக்கணும், நீ இன்னும் உன் குடும்பத்துக்கு தேவை, நீ இன்னும் உன் பிள்ளைகளுக்கு தேவை, நீ இன்னும் உனக்கு மகிமை உண்டாக வாழணும், என் நாமத்துக்காக வாழணும், நீ உன்னை குறித்த திட்டத்தை நிறைவேற்றணும், இன்னும் நீ வாழ வேண்டும். நீ இன்னும் ரதமா இருக்கணும், நீ இன்னும் குதிரை வீரனா இருக்கணும், நீ இன்னும் அநேகருக்கு பாதுகாப்பா இருக்கணும், நீ இன்னும் சாட்சியா வாழணும். கர்த்தர் அவன் படுக்கை விட்டு எழுப்பி விடுறாரு. எழும்பி ஓடுறான், எழும்பி நடக்கிறான், தள்ளி தள்ளி நடக்கிறான். ஆனாலும் மனசுல இன்னும் மாற்றம் வரல. தள்ளாடி தள்ளாடி நடக்கிறார். படுத்தவர் எழும்பிட்டாரு. ஆனா இன்னும் லெக்கை நோக்கிற என்ன வரல, நோக்கம் வரல. சோர்வான ஒரு போக்கு, பின்மாற்றமான ஒரு வாழ்க்கை, சலித்து போன ஒரு விசுவாசம், டயர்டான ஒரு விசுவாச ஓட்டம். அல்லேலூயா. அப்படி கொஞ்ச காலம் வாழ்வாங்க. சோர்விலேயே
ஜெப வாழ்க்கை இல்லாமலே, ஆராதனை வாழ்க்கை இல்லாமலே, வேத தியானம் இல்லாமலே, விசுவாசம் இல்லாமலே, ஒரு பேருக்கு சபைக்கு போறது வர்றது, ஏதோ போகிறோம் வர்றோம், எந்த கம்யூனிகேஷனும் இல்லாம அதே வீழ்ச்சியை சரிப்படுத்தல. இன்னும் அவர் அங்க படுத்து கிடந்தார, எழுப்பி விட்டா அப்படியே போறாரு. அங்க போய் மலைக்கு மேல நிப்பாருன்னு பார்த்தா, எங்க சிகரத்தில் நின்னுட்டு மீண்டும் தேவ மகிமையில நிக்கிற நான் சொல்லுகிறேன், இயேசுவே நான் உன்னை சங்கரிப்பேன் அப்படி சொல்ல வேண்டிய ஆளு அங்கே அவன் ஒரு கவிக்குள் போய் தங்கினான். கவிக்குள்ள போய் தங்கிக்கிட்டு என் பிராணனை சங்கரியும் என்று சொல்லிவிட்டார். சத்துருவ சங்கரிக்க வேண்டிய ஆள். ஏன் உள்ள வந்த துக்கத்தை நான் அறிக்கை பண்ணி விடல. ஹெல்ப் பண்ற ஆண்டவருடைய ஹெல்ப்பை இன்னும் கேட்கல. ஆண்டவரை இந்த துக்கத்தை மாற்றும், இந்த பயத்தை மாற்றும், இந்த பின்மாற்றத்தை மாற்றும். எனக்கு என்னமோ ஒரு பவர் இல்லாத ஜெபம், ஒரு அபிஷேகம் இல்லாத வாழ்க்கை, ஒரு மகிமை இருந்த மாதிரியே தெரியல, ஏதோ மந்தமா இருக்கு, ஒரு அந்தகாரமா இருக்கு, என்னமோ கஷ்டப்பட்டு ஜெபம், ஒரு ஒரு ஆண்டவரோட ஒரு டேஸ்டே இல்லையே, அப்படி இருக்கு. அப்படி நீயே கண்டுபிடி. இன்ன நிலையிலிருந்து விழுந்தா என்று நினைத்து மனம் திரும்பு. அப்படி சபைக்கு சொன்னார். இன்ன நிலையிலிருந்து விழுந்தா என்று நினைவு கூர்ந்து மனம் திரும்பு. நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பு. ரிமெம்பர் திஸ். எங்க பிரச்சனை, எதுல நீ டல்லாச்சு, எதுல நீ போன, கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நீ விழுந்த இடத்துல உன்னை தூக்கி நிறுத்துகிறவர், உன்னை முன்னோக்கி ஓட பண்ணுகிறவர், நீ இழந்ததை திரும்பி தருகிறவர், நீ நஷ்டப்பட்டதிலே மீண்டும் உனக்கு அதிசயத்தை செய்கிறவர், அணைந்து போன உன்னுடைய மகிமையை மீண்டும் பிரகாசிக்க பண்ணுகிறவர், இழந்து போன ஆஸ்திக்கு பதிலாக உனக்கு நன்மையை தருகிற தேவன், கைவிட்டு போன நன்மைக்கு பதிலாய் மீண்டும் இரட்டத்தனையான நன்மையை தருகிறவர், உன்னுடைய முன்னேற்றத்தை தூர்த்து போட்டு பெலிஸ்திய சேனைகள் நிமித்தம் நஷ்டமடைந்து கஷ்டமடைந்து மனமடைந்து போன உன்னை மறுபடியும் நீ பெருகும்படி, நீ விருத்தி அடையும்படி இடம் உண்டாக்குகிற தேவன். உன் விசுவாசம் இது நிலைத்திருக்கட்டும். கர்த்தர் உன்னை ஆதரிக்கிறவர், உன்னை ஆசீர்வதிக்கிறவர், உன் விசுவாசத்தை மகிமையை நிலைத்திருக்க பண்ணுகிறவர். நீ நின்றால் சத்துரு ஓடுவான். நீ எதிர்த்து நெல். நீ தள்ளுண்டு போன, சறுக்கி போன குகைக்குள்ள போய் இப்படி வாழுவாப்பா, அப்படி ஒரு உன்னை நீயே மட்டுப்படுத்தி கொண்டு, உன்னை நீயே மட்டுப்படுத்தி கொண்டிருந்தால் வாழ்க்கை ஃபுல்லா குகைக்குள்ள தான் இருக்கணும். அதுதான் லாஸ்டா இருக்கும். அப்படி எந்த குகைக்குள்ள, எந்த மனிதனுடைய கட்டுப்பாடு, எந்த பிசாசுடைய தந்திரமான அடிமைத்தனத்துக்குள்ளும் உன்னை ஒப்புக்கொடாத தேவன், இன்றைக்கு உன்னை அடிமைப்படுத்துகிற அந்நியன், அந்தகாரம், பிசாசின் தந்திரங்கள், பலவீனங்கள், வாழ்க்கை ஃபுல்லா எனக்கு பலவீனம், வாழ்க்கை ஃபுல்லா சுகர், வாழ்க்கை ஃபுல்லா பிரஷர், வாழ்க்கை ஃபுல்லா வியாதி, வாழ்க்கை ஃபுல்லா ஆராதனை இல்லை, வாழ்க்கை ஃபுல்லா அமைதி இல்லாத வாழ்க்கை என்கிற அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வா, குகையை விட்டு வெளியே வா. நீ குகையை விட்டு வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக நில். அப்பொழுது அவர் நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். குகைக்குள்ளே இருக்காத, குகைக்குள்ளேயே, வீழ்ச்சிக்குள்ளேயே, சோர்வுக்குள்ளேயே, உன்னை பாரப்படுத்தின அந்த பாரத்துக்கு உள்ளேயே, உன்னை அடிமைப்படுத்துற சத்துருவுக்குள்ளேயே இருக்கிறத கர்த்தர் விரும்பல. அவன் உள்ளே இருந்தான், அங்கே வச்சு போஷிச்சு காப்பாத்திருக்கலாம்ல. அவர் சொல்றார், நோ 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 நோ, நீ ரதம்யா, நீ மலைகளை பெயர்க்கிற எந்திரம், புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரம். நீ மலைக்குள்ள குகைக்குள்ள இருக்க வேண்டிய ஆள் இல்ல. மலைகளை மிதித்து நொறுக்குவாய். மலை போன்றவை நொறுங்கே, உன்னை எதிர்க்கிறவைகள் நொறுங்கட்டு, நொறுக்கி போடு. நீ குகை விட்டு நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். முன்ன நின்னல்ல, கர்த்தருக்கு முன்ன நிக்கிற ஆளு, முன்ன நிக்கிற ஆளுன்னு மகிமையில நின்னெல்லாம் ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு. நீ மறுபடியும் நெல்லு, கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்திலே வந்து நெல். அல்லேலூயா. அவர் கேட்கிறார், குகைக்குள்ள உனக்கு என்ன வேலை? எலியா, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். என்ன காரியம்? வீழ்ச்சியில உனக்கு வேலை இல்லை, எழுச்சியில தான் வேலை. அல்லேலூயா. அடிமைத்தனத்துல வேலை இல்லை, ஆளுகையில தான் வேலை. தள்ளுண்டு போன இடத்திலேயே உனக்கு வேலை இல்லை. உன்னை எழுப்பி நிறுத்துகிற தேவன்,
உன் வாழ்வு எழுப்பி நிறுத்தப்படும். நீ கட்டி எழுப்பப்படுவாய். நீ முன்பால் மேல தாளங்களோடு மகிமையாயிருப்பார். எல்லைகளை மறுரூபப்படுத்துகிற தேவன், மறுரூபப்படுத்துகிற தேவன். இப்பவே எழுந்து நில், எழுந்து நில், காலூன்றி நில், பர்வதத்திலே நில், கர்த்தருக்கு முன்னே நில். உன் வாழ்நாள் முழுவதும் தேவனுக்கு முன்பாக நீ நிற்கிற நபர். கோகைக்குள்ள, அடிமைத்தனத்துல, பிரச்சனைக்குள்ள, வியாதிக்குள்ள விழுந்து போற ஆள் கிடையாது. பலவீனத்தில் விழுந்து போகிற ஆள் கிடையாது. பின்மாற்றத்திலே, சோர்வில் விழுந்து போகிற ஆள் இல்ல. திட்டத்தை விட்டு, தேவ மகிமையை விட்டு தள்ளுண்டு போகிற நபர் அல்ல. கடன் பிரச்சனைக்குள்ளேயே விழுந்து மடிந்து போகிற நபர் அல்ல. மனிதனுடைய சூது, தோல்வி, இழப்புக்குள் நீ மாண்டு போகிற நபர் அல்ல. அவைகளை உதறிவிட்டு எழுந்திரு, எழுந்து கர்த்தருக்கு முன்பாக நில். கர்த்தர் என்னை பலப்படுத்த வல்லவர். அவர் எனக்கு சகாயர். God is my helper. நான் பயப்படுவதில்லை. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? பிரச்சனை என்னை ஒண்ணு மேற்கொள்ளுவதில்லை. உன்னை நிறுத்துகிற தேவன். நீ கட்டி எழுப்பப்படுகிறான். வீழ்ச்சியிலிருந்து எழுப்பி நிறுத்துகிறான். இழந்தவைகளை மீண்டும் உனக்கு தந்து உன்னை வாழ வைக்கிற தேவன். கிருபைகளை தந்து வாழ வைக்கிறவர். அபிஷேகத்தை தந்து வாழ வைக்கிறவர். ஆமென். தரிசனத்தை தந்து வாழ வைக்கிறவர். ஆசீர்வாதத்தை தந்து வாழ வைக்கிறவர். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தருடைய மகிமை இந்த நாளிலே கடந்து வந்து ஆளுகை செய்கிறது. ஆவியானவருக்கு நன்றி. ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. அழகிய மண்டபத்தில் ஆசீர்வாத அபிஷேக கூட்டம். இடம் ஜெபகோபுரம், அப்போஸ்தலிக் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரீஸ், அழகிய மண்டபம் ஜங்ஷன். நாள் எல்லா வாரமும் வெள்ளிக்கிழமை. நேரம் காலை 10 மணி. தேவ செய்தி அளித்து ஜெபிப்பவர் அப்போஸ்தலர் சாது சோபிதராஜ். வியாதியிலிருந்து சுகம், கட்டுகளிலிருந்து விடுதலை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வாதம். கடன் பிரச்சனை, வேலையில்லாதவர்கள், வாகனம் ஓட்டுகிறவர்கள், கடல் தொழில் செய்கிறவர்களின் ஆசீர்வாதத்திற்காகவும் மற்றும் பில்லி சூனிய கட்டுகள், பரம்பரையாக பின்தொடர்ந்து வரும் சாபங்களிலிருந்தும் விடுதலை பெற்றுக்கொள்ளும்படி யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறார். தொடர்புக்கு 9442002846. விவரங்களுக்கு 9442002846.